ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முத்து மீனா எல்லாரும் மனோஜ் வாங்கின அந்த புது வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில் பீச் ஹவுஸ் காட்டுறாங்க. ரொம்பவுமே ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் காட்டுறாங்க. விஜயாவை பற்றி சொல்லவே தேவையில்ல, சும்மாவே ஆடுவாங்க. இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்தாங்கன்னா ரொம்பவுமே பெருமை பீத்திக்கிட்டு ரொம்ப பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கிடையில் சுருதியை சீண்டி பார்க்குறாங்க. சுருதி பார்த்தோம்னா செம்மையாக விஜயாவை வந்து அசிங்கப்படுத்தி விட்றாங்க. அப்போ சொல்கிற விஜயா ஒரு காமெடி இருக்க இன்றைக்கான எபிசோட் பார்க்குற ஃபுல் டைமும் சிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இப்போ வந்து அந்த பீச் ஹவுஸை பார்த்துட்டு எல்லாம் அந்த பழைய ஓனர்னு ஃப்ராட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜயா வந்து ரொம்ப பெருமை பாராட்டி பேசுகிறாங்க. எல்லா பணத்தையும் வாங்கிட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க. கிளம்பும்போது முத்துவோட கார் வந்து முன்னாடி நிற்கிறதுனால வந்து ரெண்டு பேத்துக்குள்ளார தகராறு வருது. அதுக்கப்புறம் முத்து சொல்கிறார், இவ்வளோ பெரிய வீட்டோட ஓனராக இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வாடகை காரில் போக மாட்டாங்க, ஏதோ ஏமாந்துட்டேன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து அப்படி இப்படின்னு பேசி முத்துவோட வாயை வந்து மூட வச்சிடுறாங்க. முத்துவும் அப்படியே அமைதியாகிடுறாரு. அடுத்து பார்த்தா போகாமல் அப்படி இப்படின்னு பேசிடுவாங்கன்னு சொல்லி அண்ணாமலையும் சமாதானப்படுத்திடுறாங்க. இப்போ தான் பார்த்தா சுருதி கிட்ட பேசும்போது சுருதியும் பெரிய பணக்காரங்க, இந்த சைடு எங்களுக்கும் வந்து பீச் ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, ஒரு கப்பலை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறா, நம்மளும் பெரிய பணக்காரங்கன்னு காட்டலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் உளுந்து சிரிக்கிறாங்க. சூப்பரான ஒரு காமெடி. அடுத்து சீரியஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல பொண்டாட்டி கிடைச்சதுனால தான் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. இப்போ முத்து வந்து அண்ணாமலை கிட்ட வந்து காமெடி பண்ணுறாங்க, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு இப்போ தான்ப்பா தெரியுது அப்படின்னு. அது மாதிரி ஒரே ஃபன் கலாட்டாவே இப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இடையில அந்த பார்க் ஃப்ரெண்ட் வந்து மனோஜ் வந்து ரொம்பவுமே உயர்த்தி பேசுகிறாங்க. இப்படியா பேசிக்கிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து இப்போ விஜயாவுக்கு வந்து இப்போ அதாவது ரோஹிணியை பாராட்டுறாங்க, ஒன்னால தான் இதெல்லாம் நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பால் டீ போட சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் டீ இருக்குது போடு அப்படிங்கிற மாதிரி, காஃபி போடு அப்படின்னு விஜயா வந்து மீனா கிட்ட சொல்லும்போது உள்ளே வந்து பால் கெட்டு போயிருக்கு, காஃபி தூள்லாம் கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சே நமக்கு தெரியுது இந்த வீடு புழங்கின வீடு இல்லைன்னு. அது நாளைக்கான எபிசோடில் சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ரொமோ வரும்போது சொல்லுவாங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது சம்மந்தமாக ஃபன் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட்டுக்கும் பேர் வைக்கிறங்கிற பேரை ஒரு ஜோசியக்காரை கூட்டு வந்து செம்மையாக கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன் கலாட்டாவாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே இந்த மாதிரி ஃபன் கலாட்டாவே முடிச்சிருவாங்க. வீக்கெண்டில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.